வணக்கம். நாம எல்லாருமே ஜல்லிக்கட்டு பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏறு தழுவல்னு சொல்லப்படுற ஒரு வீர விளையாட்டு. ஆனா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இது வெறும் ஒரு விளையாட்டு மட்டும்தானா? இல்ல, இது ஒரு கலாச்சாரத்தோட அடையாளம். ஒரு பெரிய மக்கள் புரட்சிக்கு காரணமா இருந்த ஒரு நெருப்பு. இன்னைக்கும் கோர்ட்ல விவாதிக்கப்படுற ஒரு சிக்கலான கேள்வி. வாங்க, காளைய அடக்குற இந்த கலையோட ஆழமான வரலாற்றையும் அதுக்கு இழப்புற நவீன விவாதங்களையும் பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கதையை நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதோட பல்லாயிரம் வருஷ பழமையான வரலாற்றிலிருந்தா? இல்ல, ரொம்ப சமீபத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு பெரிய மக்கள் எழுச்சி. வாங்க அங்கிருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு நினைவிருக்கா? 2017 ஜனவரி மாசம் தமிழ்நாடு முழுசும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்ல, எந்த ஒரு அமைப்பும் பின்னாலல்ல, மக்களே ஸ்வதஸ்பூர்த்தமா ஒன்னு திரண்டாங்க. குறிப்பா சென்னையோட மெரினா கடற்கரை. லட்சக்கணக்கான மக்கள் கூடி அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா போராட்டம் நடத்தினாங்க. இவ்ளோ பெரிய ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம்தான், ஒரு பழந்தமிழர் விளையாட்டு. ஒரு விளையாட்டுக்காக இவ்ளோ பெரிய போராட்டமா? அப்படி என்னதான் இருக்கு அந்த விளையாட்டுல? சரி, அப்போ அந்த காளைய அடக்குற கலை, ஜல்லிக்கட்டு, அத பத்தி நாம முதல்ல புரிஞ்சுப்போம். இவ்ளோ பெரிய ஒரு உணர்ச்சி போராட்டத்தையே தூண்டுன அந்த விளையாட்டுனா என்ன? அதோட ரூல்ஸ் என்ன? அதுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு? வாங்க பாக்கலாம். முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பாப்போம். அதுக்கு உண்மையான பேரு சல்லிக்கட்டு. சல்லினா வேற ஒன்னும் இல்ல, அந்த காலத்துல புழக்கத்துல இருந்த காசுகள். இந்த காசுகளை ஒரு துணியில முடிஞ்சு காளையோட கொம்புகள்ல கட்டி விட்டுருவாங்க. யார் அந்த காளைய அடக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பண முடிப்பு தான் பரிசு. அதுதான் சல்லிக்கட்டு. நம்மள் பலரும் ஜல்லிக்கட்டுன்னா ஒரே மாதிரி நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதுல பல வகைகள் இருக்கு தெரியுமா? வேலி ஜல்லிக்கட்டுன்னு ஒன்னு இருக்கு. அதுல காளைங்களை ஒரு திறந்த வெளியில விட்டுடுவாங்க, வீரர்கள் துரத்தி பிடிப்பாங்க. ஆனா ரொம்ப ஃபேமஸானது வாடிவாசல் தான். ஒரு சின்ன வாசல் வழியா சீறி வர்ற காளையோட திமிழ பிடிச்சு அடக்கலாம். அதுதான் சவாலே. இன்னொரு வகை வடம் ஜல்லிக்கட்டு. இதுல காளைய ஒரு நீளமான கயிறுல கட்டி அதோட வீரத்தை சோதிப்பாங்க. சரி, இது வெறும் விளையாட்டு தானா? இல்லவே இல்ல. இதோட ஆழமான தொடர்பு புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பல ஆயிரம் வருஷம் பின்னாடி போகணும். ரெடியா? இந்த விளையாட்டோட வரலாறு எவ்வளவு பழசு தெரியுமா? கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிக காலத்துல கிடைச்ச ஒரு முத்திரையில கூட காளை ஒருத்தரை தூக்கி வீசுற மாதிரி ஒரு சின்னம் இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிக்குது கதை. அப்புறம் நம்ம சங்க இலக்கியத்துல, குறிப்பா கலித்தொகையில இது பத்தி தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆயர் சமூகத்தோட வீர விளையாட்டா ஆரம்பிச்சது, போக போக மத்த சமூகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அப்போ இதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? சங்க இலக்கியத்துல கலித்தொகையில ஒரு வரி வருது, கேளுங்க. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். அப்படின்னா என்ன? சீறி வர காளையோட கொம்புக்கு பயப்படுற ஒருத்தனை ஆயர் குலப்பெண் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். பாத்துக்கோங்க. அப்போ இது வெறும் விளையாட்டு இல்ல, அது வீரத்தை சோதிக்கிற ஒரு களம். கல்யாணம், சமூக அந்தஸ்து, இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவ்ளோ பழமையான ஒரு பாரம்பரியம். ஆனா இன்னைக்கு இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. அந்த கேள்வி இதுதான், இது கலாச்சாரமா இல்ல கொடுமையா? இதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம், எங்க அடையாளம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்க உதவுதுன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டுக்காகவே இந்த காளைகளை வளர்க்கறதால அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இல்லைன்னா பால் தராத இந்த இனங்கள் அழிஞ்சு போயிடும்னு அவங்க வாதிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விலங்கு நல்ல ஆர்வலர்கள் இதை அப்பட்டமான விலங்கு வதைன்னு சொல்றாங்க. அவங்க கேக்குறது சிம்பிள் தான், நீங்க காளையை எவ்வளவுதான் நல்லா வளர்த்தாலும் அதை இப்படி ஒரு வன்முறையான விளையாட்டுக்குள்ள தள்ளுறது எந்த விதத்துல நியாயம்? இந்த விவாதம் வெறும் வார்த்தைகளோட நின்னுடல. நிஜத்துல ஒவ்வொரு வருஷமும் வீரர்களுக்கு மட்டும் இல்ல, பார்வையாளர்களுக்கும் கூட பலத்த காயம் ஏற்படுது. சில சமயங்கள்ல உயிரிழப்புகளும் நடக்குது. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 75% காயங்கள் வயிற்று பகுதியில தான் ஏற்படுதாம். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த காளைகளுக்கும் தான். அதுக்கும் கடுமையான மன அழுத்தமும் காயங்களும் ஏற்படுது. இந்த கலாச்சாரம் வர்சஸ் பாதுகாப்புங்கிற மோதல் கடைசியா எங்க போச்சு? கோர்ட்டுக்கு தான். கடந்த 10 வருஷத்துக்கு மேல இது ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த சட்ட போராட்டத்தை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரினே சொல்லலாம். 2008ல வழக்கு ஆரம்பிக்குது, அப்புறம் ஒரு இடைக்கால தடை வருது, உடனே தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போட்டு அதை நடத்துறாங்க. ஆனா 2014ல சுப்ரீம் கோர்ட் முழுசா தடை விதிக்குது. அப்புறம்தான் நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த 2017 மக்கள் எழுச்சி, அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தையே கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை திரும்பவும் கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு முன்ன மாதிரி இல்லையான்னு கேட்டா இல்ல.
இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு ரொம்பவே கடுமையான கட்டுப்பாடுகளோட தான் நடக்குது. பாதிப்புகளை குறைக்க நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. காளைகளுக்கும் சரி வீரர்களுக்கும் சரி மெடிக்கல் செக்கப் கட்டாயம். பார்வையாளர்களுக்கு சேஃப்டிக்கு வேலிகள், ஸ்பாட்லேயே மெடிக்கல் டீம், வெட்டினரி டாக்டர்ஸ்னு பல ஏற்பாடுகள் இப்போ அவசியமாக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ போராட்டங்கள், இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு அப்புறம் இந்த பாரம்பரியத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கு? அது இப்போ ஒரு ரொம்ப மெல்லிசான கோட்டு மேல தான் நின்னுட்டு இருக்கு. 2017ல கொண்டு வந்த அந்த சட்டம் பாரம்பரியத்தையும் விலங்கு நலனையும் பேலன்ஸ் பண்ண முயற்சிக்குது. கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு போராடினவங்களுக்கு இது ஒரு வெற்றியா தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற நெறிமுறை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கல. சோ கடைசியா அந்த ஜல்லிக்கட்டோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியே வைக்குது. இது ஜல்லிக்கட்டு பத்தின கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமான கேள்வி. நம்மளோட பழமையான பாரம்பரியங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கறது, அதே நேரத்துல இந்த நவீன உலகத்தோட மாறிட்டே வர நெறிமுறைகளையும் எப்படி ஏத்துக்கிறது? பாரம்பரியமோ காலமாற்றமோ ஒன்னா பயணிக்க முடியுமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.